அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மற்றும் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்த மார்க்கண்டே கட்சு அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை கண்டித்ததோடு ஒட்டுமொத்த திமுக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. குறிப்பா இங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஊழல் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊழல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாத நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரத்திற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இத்தனைக்கும் காரணம் திமுக குடும்பம் அப்படின்னு அவரோட அறிக்கையில காரசாரமா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதை நம்ம படிக்கும்போது தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த நபர்கள் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே ஃபேமிலியை எப்படி அவர்கள் ஃபாலோ பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரோன்னு நமக்கு தோணுது. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை கண்டிக்கும் போது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கைது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஆனால் பலரும் அதை பண்ணுறதில்ல. இது நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதிகள் இது பெரிய அளவுக்கு கேள்வியாக கேட்கறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாரு. இது கூடவே சவுக்கு சங்கரனுடைய கைதை கண்டித்த பலரது பதிவை அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. குறிப்பாக இபிஎஸ் இதை கண்டிச்சிருக்காரு, நயினார் கண்டிச்சிருக்காரு, ஆர்கே ராதாகிருஷ்ணன் கண்டிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் கூட இதை கண்டிச்சு பேசியிருக்காரு. அப்போ இந்த அளவிற்கு பிற கட்சியினுடைய தலைவர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த கைது படலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி அவர் பேசியிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டெரரிஸ்ட் மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க. அதாவது கொடுமையான குற்றம் செய்த நபர்கள்லாம் வெளியே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும்போது ஒரு ஊடகவியலாளர்களை எதற்காக நீங்க இந்த அளவிற்கு தீவிரமா கைது பண்றதுக்கு முனைகிறீங்க? அவரு இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கடப்பாடை எடுத்து அந்த கதவை உடைச்சிட்டு போயிட்டு கைது பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதையெல்லாம் வச்சுட்டு தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தி சொல்றாரு. அவர் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது பேசியிருந்தாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு காமராஜருடைய ஆட்சி காலத்தில். அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க, மோசமா இருக்கு பாருங்க அப்படிங்கிறதே அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. ஸோ இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் தவறு செய்யாதவரா, அவரை கைது பண்ணியிருக்க கூடாதா அப்படின்லாம் இங்கே நம்ம பேச வரல. அது வேற கதை. அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா எஃப்ஐஆர் பதிவு எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் அரசுக்கு இருக்கு. அரசு அதிகாரிகள் அதை செய்யலாம், தப்பு இல்லை, காவலர்கள் செய்யலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே ஊடகவியலாளருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக பேசுகிறாங்களோ அவர்களை அப்படியே கட்டம் கட்டி அவர்களை பேச விடாம ஆக்கணும். இப்போவே சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 20 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வரவிடாமல் வர பண்ணணும் அப்படிங்கிறது பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன்னா இந்த ஒரு தடவை உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிமாண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாதி காலம் போயிடும். கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குன்னா அவ்வளோ நேரம் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற திட்டம்னா அதற்கான எல்லா வழக்குகளையும் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுட்டு அவர்கள் கைது பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இது நாளைக்கு நீதிமன்றம் போகும்போது ட்ரையல் மேலே ட்ரையல் போய்கிட்டே இருந்துச்சுனாலே இங்கே நமக்கு டைம் எல்லாம் போயிடும். அப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா பேசின விஷயத்துக்கு நம்ம வழக்கு போட்டாங்கன்னா அது வேற. ஆனால் திமுகவுக்கு எதிராக பேசுறவங்கன்றதை பார்த்து அப்படியே தனித்தனியாக தூக்கி கைது பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு தவறான போக்கு. இதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை காக்க வந்தவர்கள் அப்படின்னு தான் திமுக தலைவர்கள்லாம் மேடைகள் பேசுவாங்க. திராவிடம் அப்படிங்கிறதே உரிமையை உங்களுக்கு பெற்றுத்தரும்லாம் சொல்லுவாங்க. பிஜேபியை பார்த்து பாசிச பாஜகலாம் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். அங்கே மோடியோட ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியாக்களை கோடி மீடியான்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க? இவர்கள் ஸ்டாலின் மீடியாக்களை தானே இயங்குறாங்க. இதில் என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு விவாத பொருளாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய லாபி இருக்குதா இல்லையா, அதனால் பார்க்க முடியுதா இல்லையா? மற்ற கட்சிகள்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொதுவான வேற ஒரு ஆட்சியிலையோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு முழு நேரம் டிபேட் பண்ணக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அதே ஊடகங்கள் தான் இப்போது கடந்த 4 ஆண்டுகள் எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஆழ்துறை கிணத்துல விழுந்துட்டாப்புல. அவரை மீட்கக்கூடிய காட்சிகளை ஃபுல் லைவ் போட்டாங்க. ஃபுல்லாக எல்லா சேனல்லையும் போட்டு நம்ம அரசாங்கம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு பாருங்க, ஒரு மீட்பு பணி கூட பண்ண முடியாத அளவு தான் அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கே தோணும், ஆமா இல்லை நம்ம ஏதோ இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம்னு பேசுகிறோம், நம்மகிட்ட இந்த டெக்னாலஜி கூட இல்லையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம். அப்படியே நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணை மரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயராஜ் பெனிக்ஸனுடைய கொலையை பற்றி அவ்வளோ பெரிய நரேட்டிவாக இருக்கும். அதாவது அது உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய விஷயம்தான், உண்மையிலேயே அதை பேசணும், அது நீதி கிடைக்கணும் தான். ஆனால் அதை எவ்வளோ பெரிய ஒரு அரசியலாக திமுக கட்சி ரீதியிலேயே மாற்றினாங்க, ஊடகங்களும் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல அஜித்குமார் அவர்களுடைய இந்த விசாரணை மரணம் இருக்கு இல்லையா,
பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் அது ஒரு பேசுபொருளாக விவாதமாக பெரிய அளவில் அவர்கள் பண்ணலை. சமூக வலைதளங்களில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்குது, அதற்கான குரல் வந்து கொடுக்கப்பட்டே இருக்குது. அஜித்தினுடைய விசாரணை மரணம் அப்படிங்கிறது அதில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் யார், அரசாங்க நடவடிக்கை என்ன அப்படிங்கிற விமர்சனம் பண்ணி ஒரு விவாத நிகழ்ச்சிகள்லாம் பெரிய அளவில் நடக்கவே இல்லை. சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் கொஞ்சமாக செய்திகள் வரும், அவ்வளோதான் அந்த கேஸுக்கு ஒரு கொடுத்த முக்கியத்துவம். அதே மாதிரி நீட் அனிதாவினுடைய மரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய செய்தியாக மாற்றப்பட்டுச்சு. இங்கே எத்தனையோ நபர்கள் வந்து அதே நீட் தேர்வினால உயிரிழந்திருக்காங்க, அது ஒரு பெரிய செய்தியாகவே மாறாது. விசாரணை மரணங்களும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அஜித்குமாரோட சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட அளவுக்கு கூட மற்ற மரணங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட 30 பேர் வந்து விசாரணை கைதிகளாகவே போயிட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவர்கள் யாரையுமே பற்றி பேசலையே. பேசலை அப்படிங்கிறதுக்கு காரணம் கட்சி அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மீடியாவில் இருக்கிறது, அதனால மீடியாக்கள் வந்து ஒரு மௌனம் காக்குது. இந்த விஷயமும் கூட ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தானே. நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசாமல் இருக்கிறது கூட அது ஒரு ஜனநாயக போக்கு இல்லையே. ஊடகங்களை சுதந்திரமாக செயல்பட விடுறது இல்லை, அவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண வைக்க விடுறது இல்லை. அங்கே சில ஆட்களை வந்து உள்ள ஸ்லீப்பர் செல் மாதிரி அனுப்பிவிட்டு அதன் சேனல் அப்படியே நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இப்படி எல்லா மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதே பண்ண முடிந்த இவர்களால் ஆளுங்கட்சியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக பண்ண முடியுது. அப்போ அதற்கு எதிராக இங்கே எதிர்த்தரப்புல இருந்து அரசியல் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க. சவுக்கு கூட அதில் ஒரு நபர் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவருடைய பாணி சரியானதா, இவர் பேசக்கூடிய ஸ்டாண்டு சரியா, இவர் வந்து ஒரு டைம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அந்த விமர்சனம் வந்து தனியாக பேசலாம். இருந்தாலும் இந்த கைதிற்கான ஒரு அடிப்படை காரணியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரினுடைய அந்த இருப்பு. அரசியல் பேசும்போது திமுக எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து இவர்களால் அரசியல் ரீதியாக எதிர்கொள்றதுல பல சிக்கல் இருக்குது. இப்போது ஒரு 3 விஷயம் சொல்லும்போது சில விஷயங்கள் அதில் பொய்யாவே தான் சொல்லுவார்னு வச்சுப்போமே. இருந்தாலுமே அந்த வழக்கில் அவரை வந்து கைது பண்ணி அவர்கள் கொண்டு போனாங்கன்னா அதில் சிக்கலே கிடையாது. சவுக்கு சங்கர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இவர்கள் வந்து நாங்கள் சம்மந்தப்படாத வழக்கில் வந்து எங்களை குற்றம் சாட்டுறாங்க. இப்போ இந்த காசு அனுப்புனது வந்து நாங்கள் கேட்டு காசை வாங்கலை, அவங்களாவே முதல்ல காசு அனுப்பிட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க பாருங்கள். நேற்று சாயங்காலம் காசு அனுப்புகிறாங்க, இன்றைக்கி வந்து எஃப்ஐஆரில் அதையே வந்து மிரட்டி வாங்கினதை சொல்லி வழக்கு போடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி போடும்போது தான் இது வந்து உண்மையான வழக்கா புனையப்பட்ட வழக்கா அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா. அப்போ இதை நீதிமன்றம் விசாரித்து கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ சொல்லுவாங்க, அதான் நமக்கு கேள்வி. தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளே பல மாதங்கள் ஓடிடுச்சு அப்படின்னா திமுகவோட திட்டம் வெற்றி அடைஞ்சிடும் இல்லையா. அப்போ நமக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க, அதை நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க இல்லையா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசினதுக்கப்புறம் அதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது, நான் பேசவே விட மாட்டேன், நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து பாசிசம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். இதை வந்து அந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்து சொல்கிறாரு. மார்க்கண்டே கட்ஜோ அவர்களே குறிப்பிடும் பொழுது, நான் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களுக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதை வந்து கண்டித்து நீங்கள் பேசுமாறு நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது ஒரு தேசிய அளவில் ஒரு விஷயமா மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய செயல்பாடும் கூட. நாம் இந்த இடத்துல தனிநபரான சவுக்கு சங்கரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நோக்கமும் இல்லை. அவர் வந்து அந்த அளவிற்கு வந்து ஒரு புனித போராளியும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் மீது ஒரு அரசியல் வந்து செய்யப்படுது, அவரை வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க. அது வந்து சட்டத்துக்கு மீறி நான் சொல்கிறேன். இப்போ சட்டப்படி தான் எல்லாமே நடக்குதுன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய புடவை கடவை எல்லாத்தையும் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யார் ரூம்ல வந்து புடவைலாம் அவுத்து எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா அவுத்து எல்லாம் யார் ரூம் கட்டில் காட்டில எல்லாம் கிச்சன் எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு சரி போங்க மாட்டீங்க அப்படி போய் உட்காருன்னு சொல்லிட்டு இவரை வந்து எப்படி துரிதமா செயல்பட்டு கைது பண்றாங்களோ அது மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களையும் அவர்கள் கைது பண்ணாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு ஊடகத்துல இருந்து பேசக்கூடிய நபருக்கு இந்த அளவிற்கு அழுத்தம் ஏன் கொடுக்கப்படுது? அப்போ நாளை பின்ன யாரும் இது மாதிரி பேசக்கூடாது, பேசினா உங்களுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறியா இல்லை அதற்கான சமிக்கையா நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த புள்ளியில தான் இந்த கைது குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றதுக்கு முன்னாடி இல்லை நம்ம வந்து ஒரு நபரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே இதை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வரணும். இதை கட்சி கடந்து எல்லாருமே இந்த கைதினுடைய முறையை வந்து எதிர்ப்பாங்க. அதே சமயத்தில் சவுக்கை வந்து நம்ம இதில் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா கட்சியுமே அது மாதிரி தான் அந்த நிலைப்பாடு தான் வந்து வச்சிருப்பாங்க சொல்லப்போனால். ஏன்னா இவர் வந்து ஒரு கட்சி இன்னைக்கு ஆதரிச்சார் அப்படின்னா நாளைக்கு அதே கட்சியை அதே காரணத்துக்கு எதிர்க்கக்கூடிய நபர்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம இவருடைய கருத்துக்கு நம்ம இந்த இடத்துல உள்ள வரப்போறதே இல்லை. அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கலாம், கைது பண்ணலாம். அது முறையான வகையில் இருக்கா, எல்லாருக்கும் சமமான வழியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. நன்றி.